Hi students, welcome to Mahimax. பயிற்சி 2.5ல் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். பின்வருவனவற்றை 5n என்ற வடிவில் எழுதுக. பின்வருவனவற்றை 5n என்ற வடிவத்தில் எழுதுக. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 625 கொடுத்துருக்காங்க. இதை 5 பவர்ஸில் எழுதணும். சரிங்களா? இப்போ 625 கொஷின் எழுதிக்கலாம். இதனோட 5 பவர்ஸ் என்ன வருது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், எல் ஷேப் டிவிஷன் தான் போட்டு கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ எல் ஷேப் டிவிஷன் போட்டுக்கலாமா? 625 அஞ்சால் போடலாமா? அஞ்சால் போட்டால் ஒரு 5 5, மீதி 1 இருக்குமா? 2 5 10, 12ல் 10 போச்சுன்னா மீதி 2, இங்கே 2 வரும், 5 5 25. இங்கேயும் 5ல் முடியுதுன்றதுனால நம்ம 5ஆம் வாய்ப்பாடாலே போடலாம். 5ஆம் வாய்ப்பாடில் போட்டால் என்ன வரும் பாருங்கள், 2 5 10, மீதி 12 இல்லையா? 2 நம்பர் எடுத்துக்கிட்டா 12ல் 10 போச்சுன்னா மீதி 2, 5 25. 25ல் முடியுதா? அகைன் நம்ம 5ஆல் போடுறோம், 5 5 25, திரும்ப 5ஆல் பண்ணால் ஒரு 5 5. அப்போ 5 அடுக்கு 1 2 3 4, 4 5 இருக்கு இல்லையா? அப்போ ஸோ 5 4. இதுதான் இதனுடைய ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். 1/5 இதோட 5 பவர் நம்ம எப்படி எழுதலாம்? தலை கீழே தானே இருக்குது, 1/5 இருக்கு இல்லையா? இது எப்படி எழுதலாம்? 5 இப்போ மேலே கொண்டு வரோம், தொகுதிக்கு கொண்டு வரோம் அப்படின்னா பவரில் -1 போடணும். இங்கே கீழே வந்து +1 இருக்கிறதா அர்த்தம், மேலே வருதுன்னா பவரில் -1 வரும். 5 -1. இதுதான் இதோடைய விடை. சரிங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம். 3வது சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், √5 கொடுத்துருக்காங்க. 3வது சம் என்ன கொடுத்துருக்காங்க, √5. √5னா என்ன அர்த்தம்? 5 1/2. 5 1/2. இவ்வளோ தான் இதோட ஆன்சர். சரிங்களா? அடுக்கு கேட்குறாங்க, 5n என்ற வடிவத்தில் எழுதணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 125 ரூட்டில் கொடுத்துருக்காங்க. 125 ரூட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரூட்டை மறந்துடலாம், நம்ம ரூட்டை மறந்துடலாம். இங்கே 125 மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு எல் ஷேப் டிவிஷன் போடுறோம், தானா வகுத்தல் சொல்லுவாங்க இல்லையா? அதுதான். இப்போ பாருங்கள், 5ஆல் போடுறோம், 2 5 10, 5 5 25. அகைன் 2ஆல் போட்டால் 5 5 மறுபடியும் 5ஆல் போட்டால் 5 5 25, மறுபடியும் 5ஆல் போட்டால் ஒரு 5 5. அப்போ 5 கிடைக்குதா? √5 √5 அப்போ இந்த ரூட் வேல்யூ நம்ம எப்படி எழுதலாம்? √5 எப்படி எழுதலாம்? 5 பவர் 1/2 எழுதலாமா? 5 பவர் 1/2 எழுதலாம். இப்போ அடுக்கில் இருக்கிற அடுக்கை நம்ம என்ன பண்ணிக்கலாம், பெருக்கிக்கலாம்ல. அடுக்கோட பெருக்கினா நம்ம என்ன வரும்? 5 ஒரு 3/2. இதுதான் இதோடைய ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். பின்வருவனவற்றை 4n என்ற வடிவத்தில் எழுதுக. 4n என்ற வடிவத்தில் எழுதுக. இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ 16ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. 16ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களே இல்லையா? இப்போ 16 நம்ம 4 அடுக்கில் எழுதணும்னா என்ன பண்ணணும்? 4 அடுக்கில் எழுதணும். திரும்ப அதே எல் டிவிஷன்லேயே போடுறோம். எல் டிவிஷனில் போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 4ஆல் பண்ணலாம். 4 அடுக்கு தான் கேட்குறாங்க, ஸோ 4ஆலே பண்ணலாமே. 4ஆல் பண்ணால் 4 4 16, அகைன் திரும்ப 4ஆல் பண்ணால் 1. அப்போ என்ன கிடைக்கிது? 16க்கு 4 வேல்யூ கிடைக்குதா? 2 நாள் இருக்குது, அப்போ 4 கிடைக்குது. இங்கே என்ன இருக்குது பாருங்களேன், 8ன்னு இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 8ன்னு இருக்குது. ஸோ 8 வந்து எல் டிவிஷனில் போடலாம். 8 2ஆல் பண்ணலாம். இதை சரிங்க, 2ஆல் பகா எண்களை தான் இது பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸோ 2ஆல் பண்ணால் 4 2 8, திரும்பவும் 2ஆல் பண்ணுறோம், 2 2 4, திரும்பவும் 2ஆல் பண்ணால் 1. சரிங்க, அப்போலாம் ஒரு 1 2 3 2 கிடச்சிருக்கு. இப்போது இந்த 2 2 சேர்ந்துன்னா ஒரு 4 ஆகிடுமா? இப்போ இங்கே என்ன வேல்யூ கிடைக்குது? 2 × 2 × 2 நமக்கு கிடைக்குதா? இதானே கிடைக்குது. இப்போ இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா நமக்கு 4 ஆகிடும். × 2. இந்த 4 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, சரி இந்த 2 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த 2 √4 அப்படின்னு எழுதலாமா? √4ன்னு எழுதலாம். இந்த 2 நம்ம எப்படி எழுதலாம்? √4ன்னு எழுதலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, √2 × 2. இதில் ஒரு 2 தான் ரூட்லேருந்து வெளில வரும் இல்லையா? ஸோ இந்த 2 நம்ம எப்படி எழுதலாம்? √4ன்னு எழுதலாம். இப்போ இந்த √4ஓட வேல்யூ என்ன? √4ஓட வேல்யூ = 4 1/2. சரிங்களா? அப்போ இங்கே பாருங்கள், ஸோ 4 இது 4 1, இது 4 1/2 அப்படின்னு எழுதலாமா இதை? ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம்? 4 1, இது 4 1/2. இப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்கள், 4 3/2ன்னு எழுதலாமா?
4/3/2. எப்படின்னா அடிமானம் ஒன்றா இருக்குது, அடுக்கு வேறு வேறு இருந்தால் கூட்டிக்கலாம். நம்ம அடுக்கு வேறு வேறு இருந்தால் கூட்டிக்கலாமா? ஸோ 1 2 2 2 + 1 3, அதுதான் 4/3/2 அப்படின்னு எழுதியிருக்கோம். சரிங்களா? தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். 4/1 × 4/1/2. இது என்ன பண்ணுறோம்? அடிமானம் ஒன்றா இருந்தால் அடுக்கை கூட்டிக்கலாம். ஸோ 4 1 + 1/2 கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது 1 2 2 ஆகிடுமா? 2 + 1 3. ஸோ 3/2 நமக்கு வேல்யூ கிடைக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷனை கொடுத்துருக்காங்க பாருங்கள், 32 கொடுத்துருக்காங்க. 32 எப்படி எழுதலாம் பாருங்கள். இதுவும் சேம் நம்ம எல் டிவிஷன்லேயே தான் போட போகிறோம். சேம் எல் டிவிஷன்லேயே போடலாமா? ஸோ 32 2ஆல் பண்ணால் 1 2 2, மீதி 1 6 2 12 கிடைக்கும். அகைன் ஒரு 2ஆல் பண்ணுறோம், 8 2 16, திரும்ப 2ஆல் பண்ணால் 4 2 8, திரும்ப 2ஆல் பண்ணால் 2 2 4, திரும்ப 2ஆல் பண்ணால் 1 2 2. ஸோ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? 1 2 3 4 5. ஸோ 2/5 கிடைக்குதா? 2/5 கிடைக்குது. ஸோ 2/5 அப்படின்னு கிடைக்குது. நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன், இந்த 2 எப்படி எழுதலாம்? √4ன்னு எழுதலாமா? 2 √4ன்னு எழுதலாம், பவர் 5. 2 வந்து √4ன்னு எழுதலாம். ஸோ பவர் 5 இதில் இருக்கிறது. ஸோ இந்த 4 எப்படி எழுதலாம் பாருங்கள், 4/1/2 பவர் 5 அப்படின்னு எழுதலாமா? ஸோ இப்போ அடுக்குக்கு மேல் அடுக்கு இருந்தால் அதை என்ன பண்ணிக்கணும்? பெருக்கிக்கணுமா? அப்போ 4/1 5 5/2, 4/5/2 தான் இதனுடைய விடை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் பார்க்கலாம். 4வது சம். மதிப்பு காண்க. 49/1/2 49/1/2. இதை எல் டிவிஷனில் போடலாமே. 49 7 7 49, திரும்ப 7ஆல் பண்ணால் ஒரு 7 7. அப்போ என்ன கிடைக்கிது பாருங்கள், 7 × 7 பவர் 1/2 அப்படின்னு கிடைக்குதா? 7 × 7 பவர் 1/2 அப்படின்னு என்ன அர்த்தம்? பவர் 1/2 அப்படின்னாவே 7 × 7 ரூட்டுன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணும்? 2 7 இருக்கா? அப்போ எப்படி எழுதலாம்? இதை 7 ஸ்கொயர்னு எழுதலாமா? 7 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா விடை வந்து 7 தான். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், 2வது சம்மு. 243 பவர் 2/5. 243 பவர் 2/5 அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ 243 ஃபஸ்ட்டு நம்ம எல் டிவிஷன் எடுக்கணும். 242 43 எடுக்கலாமா? 243 3ஆல் போடலாம். 8 3 24, 1 3 3, திரும்ப 3ஆல் பண்ணால் 2 3 6, 7 3 21, திரும்ப 3ஆல் பண்ணால் 9 3 27, அகைன் 3ஆல் பண்ணுறோம், 3 3 9, திரும்ப 3ஆல் பண்ணால் 1 3 3. அப்போ என்ன கிடைக்கிது? 1 2 3 4 5. நமக்கு என்ன கிடைக்கிது? 3/5 பவர் இங்கே என்ன இருக்குது? 2/5ன்னு இருக்குது. சரிங்களா? 3/5 பவர் 2/5ன்னு இருக்கா? இப்போ இதை எப்படி எழுதலாம்? 3/5 × 2/5. பவரில் இருக்கிறது பெருக்கிக்கலாம்ல, பவருக்கு மேலே பவர் இருந்தால். ஸோ இந்த 5க்கு இந்த 5 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன கிடைக்கிது? 3/2 தான் கிடைக்கும். அப்போ 3/2 = 9. இதுதான் இதோடைய விடை. சரிங்களா? நெக்ஸ்ட் மூணாவது சம் பாருங்கள். 9/3 -3/2. 9/3 -3/2. இந்த 9 நம்ம எப்படி எழுதலாம்? 9 3 ஸ்கொயர்னு எழுதலாமா? 3 ஸ்கொயர்னு எழுதலாமா? 9 மேலே பவரில் -3/2 -3/2. இப்போ இதை எப்படி எழுதலாம் பாருங்கள். 3/2 பவருக்கு பவர் இருந்துச்சுன்னா பெருக்கிக்கலாம். ஸோ 2 × -3/2. இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3/- 3 தான் நமக்கு கிடைக்கும். 3/- -3. ஸோ இது எப்படி எழுதலாம்? 1/3/3ன்னு எழுதலாமா? இந்த -3 3/- இப்போ பாருங்கள், 1/3/3 நமக்கு என்னென்னு கிடைக்கும்? 27. அப்போ 1/27ன்றது தான் நமக்கு விடை. சரிங்களா? 4வது சம் பார்க்கலாம். 64/125 பவர் -2/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த 64 பவரில் இருக்குது, மைனஸ் இருக்கா? இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 125/64 அப்படியே தலைக்கீழே திருப்பி போட்டுட்டு இந்த மைனஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ப்ளஸில் மாற்றிக்கலாம். மைனஸை ப்ளஸில் மாற்றிக்கலாம். அப்படியே தலைக்கீழே திருப்பி போட்டு மைனஸை ப்ளஸில் மாற்றிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த 125க்கு எல் டிவிஷன் எடுக்கலாம். 5ஆல் பண்ணால் 25 கிடைக்குமா? திரும்ப 5ஆல் பண்ணால் 5, திரும்ப 5ஆல் பண்ணால் 1.
அப்போ 5/3ன்னு இதை எழுதிக்கலாம் 125. சரிங்களா? டிவைடட் பை 125/64 எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். இப்போ 64க்கு எல் டிவிஷன் எடுக்க போகிறோம். 64 வந்து 2ஆல் போடலாமா இல்லை 4ஆல் கண்டுபிடிக்கலாமா? ஸோ 4ஆலே போடணும். 4ஆல் போட்டால் ஒரு நாள் 4 மீதி 2 6 நாள் 24. திரும்ப 4ஆல் போட்டால் 4 16. அங்கே 4ஆல் போட்டால் ஒரு நாள் 4. இப்போ 4/3ன்னு கிடைக்கும். இது 125/64. அப்போ 125/64 பவர் 2/3 அப்படின்னா என்ன கிடைக்கும் பாருங்கள். 5/3/4/3 பவர் 2/3. சரிங்களா? ரெண்டுத்துலேயுமே பவர் 3 சேமாக தானே இருக்குது. ஸோ எப்படி எழுதலாம் பாருங்கள். 5/4 பவர் 3 ஹோல் பவர் 2/3 அப்படின்னு எழுதலாமா? இப்போ பவரோட பவர் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பெருக்கிக்கலாம். ஸோ 5/4 பவர் 3 × 2/3. 3க்கு 3 கேன்சல் ஆகிடும். 3க்கு 3 கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது பாருங்கள். 5/4 பவர் ஸ்கொயர். இப்போ 5 ஸ்கொயர் பண்ணால் 25/4 ஸ்கொயர் பண்ணால் 16. ஸோ ஆன்சர் 25/16ன்றது தான் ஆன்சர். சரிங்களா? இதோட பயிற்சி 2.5ல் 4வது சம் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.